வணக்கம். கடையத்தாரின் நம்மவர் நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே தேசியம் பெருமையுடன் வழங்கிய பெருமயம் 2024 நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்வானது 1785 பிஞ்ச் அவென்யூ வெஸ்டில் அமைந்திருக்கும் யோக்வுட் தியேட்டரிலே மாலை 6 மணி அளவிலே இடம்பெற்றது. இந்த நிகழ்விலே பெருமயம் என்ற இந்த நிகழ்விலே 2 நிகழ்வுகள் இடம்பெற்றது. முற்றுமுழுதாக ஈழத்து கவிஞர்களின் வரிகளிலே வந்த ஈழத்து பாடல்களை கனடிய பாடல்கள் இளம் கலைஞர்கள் பாடியிருந்தார்கள். மிகவும் அருமையாகவும் அற்புதமாகவும் இருந்தது. அது மட்டுமல்ல, எங்களுடைய ஈழத்து எழுத்தாளர் கனடாவிலே இருக்கின்ற பா.ஆ. தேகரம் அவர்களின் வீதினும் வாழ்வு என்ற நாடகமும் இடம்பெற்றது. இந்த நிகழ்வுகளை நாங்கள் இங்கே இந்த நிகழ்விலே பங்கு பெற்றிய அறிஞர்கள், கலைஞர்கள், கவிஞர்கள் என அவர்களிடம் இதனுடைய கருத்துக்களை கடையத்தார் குழு நாங்கள் கேட்டு அறிந்து கொண்டோம். அவர்களுடைய கருத்துக்களை கடையத்தார் நேர்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இதே நேரத்திலே இந்த நிகழ்விலே பங்கு பெற்றிய அனைத்து கலைஞர்களுக்கும், இந்த நிகழ்வை ஒழுங்கமைத்து இந்த நிகழ்வை நடத்திய லங்கதாஸ் பத்மநாதன் அவர்களுக்கும், இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட அனைத்து மக்களுக்கும் எங்களுடைய அன்பையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தெரிவித்துக் கொண்டு நிகழ்வுக்குள்ளே செல்வோம். நன்றி. தேசியம் நடத்திய பெருமயம் 2024 நிகழ்விலே ஒட்டுமொத்தமான 2 நிகழ்வுகள் நடந்தேறி முடிந்திருக்கின்றது. இந்த நிகழ்வை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முடியுமா? ஈழத்து கவிஞர்களுடைய பாடல்களை வைத்துக் கொண்டு இங்கு அது தொடர்பான இசை நிகழ்வை நடத்துவது என்பது ஒரு மிகவும் கடினமான காரியம். அதை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். மற்றது நாடகம், ஏகருடைய மீதிலும் வாழ்வு, அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நடிகர் ஒருவர் இல்லாத பட்சத்திலே இயக்குனர் ஏகரன் ஒரு பாத்திரத்தை ஏற்று நடித்திருக்கின்றார். அந்த நாடகத்தை இன்னும் சுருக்கமாக செய்திருக்கலாமோ என்பது போன்ற ஒரு எண்ணம் என்னிடம் தோற்றியது. ஆனாலும் இப்படிப்பட்ட முயற்சிகள் இங்கு மிகவும் கடினமான முயற்சிகள். ஆகவே அந்த நாடகத்தை இன்னும் இறுக்கமாக அமைத்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று எண்ணுகின்றேன். மற்றபடி முயற்சிக்கும் மிக்க நன்றி, உழைப்புக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். வணக்கம். தேசியம் வழங்கிய பெருமயம் 2024 கலந்திருக்கிறீர்கள். இன்று இந்த 2 நிகழ்வுகளை பற்றியான உங்கள் கருத்துக்களை சொல்ல முடியுமா? நிறைவான நிகழ்வு. ஒற்றை சொல்லில் சொல்வதாக இருந்தால் தொடக்கத்தில் முதற் பாதி இசை நிகழ்ச்சி, இளம் கலைஞர்கள், அதுவும் பெரும்பாலும் ஒரே ஒரு பாடலை தவிர ஏனைய எல்லாமே கனடாவோடு தொடர்புடைய பாடல்கள். அந்த ஒரு பாடலுக்கும் கூட கனடாவோடு ஒரு தொடர்பு இருக்கிறது. அதன் உருவாக்கத்தின் பின்னணியில் இருந்தவர் இப்போது கனடாவில் தான் இருக்கிறார். அந்த ஒரு பாடலுக்கும் அவ்வப்போது வானொலிகளில் கேட்ட பாடல்கள், நன்கு பரிச்சயமான 2 பாடல்கள், அதைவிட அவ்வப்போது எப்போதாவது வானொலிகளில் கேட்கக்கூடிய பாடல்கள், இசை தொகுப்புகளில் வந்த பாடல்கள். அதிலும் பெரும்பாலான பாடல்கள் உருவாக்கம் பெற்றது இசையரங்கத்தின் இசைக்கு ஏது இல்லை நிகழ்ச்சியிலே. அதைவிட சில இருவட்டுகளில் வந்த பாடல்களும் இடம்பெற்றிருந்தன. அதை பாடிய இளையவர்கள், அதில் ஒருவர் இம்முறை புதிதாக வந்திருந்தார் நரேஷ் காட்வின். இவர்களோடு கனடிய மேடைகளில் நன்கு அறிமுகமான ஸ்ருதி பாலமுரளி, சரிகா நவநாதன், ஐஸ்வர்யா சந்துரு, இவர்களோடு பிரபா பாலகிருஷ்ணன், அதை தாண்டி நாவலன், தபேலா கலைஞர் நாவலன் அருமையாக பாடியிருந்தார்கள் அந்த பாடல்களை.
இசை நிகழ்ச்சி உண்மையிலேயே மனதை வருடுகின்றதாகத்தான் அமைந்திருந்தது. ஆர்ப்பாட்டமான பாடல்கள் இல்லை, ஆனால் ஏதோ ஒரு வகையில் அந்த உணர்வுகளோடு தொடர்பான பாடல்களாகவே எல்லா பாடல்களும் அமைந்திருந்தது. ஈழத்து கலைஞர்களுடைய ஆமாம், ஈழத்து பாடல் நாடகம் நான் 3ஆம் தடவை பார்க்கின்றேன். முதல் 2 தடவைகளும் பகுதியாகத்தான் பார்த்தேன். இம்முறைதான் முழுமையாக தொடக்கத்திலிருந்து முடியும் வரையும் அமர்ந்திருந்து பார்க்க கிடைத்தது. நாடகத்தில் ஏற்பட்ட ஒரு மாற்றம் தொடக்கத்திலிருந்தே அதை கவனிக்கக்கூடியதாக இருந்தது. உண்மையிலேயே இது ஒரு இப்படியான வாழ்வு, இந்த நாயகன் நாடகத்தின் நாயகனாக வருகின்ற ஆண்டன் ஃபீலிக்ஸ் அவர்களுடைய அந்த வாழ்வு, இப்படியான வாழ்வை நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் தாயக மண்ணிலே காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடி 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 ஆயிரக்கணக்கான நாள்களாக தெரு ஓரங்களிலும் கொட்டகைகளிலும் இருந்து போராட்டம் செய்து கொண்டிருக்கின்ற உறவுகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு வகையில் சபிக்கப்பட்ட வாழ்வு. அவர்களுடைய அந்த வாழ்வை, அதனால் ஏற்படுகின்ற அந்த காணாமல் போனவரை தேடுகின்ற ஏக்கத்தோடு அவர்களை தேடி அலைகின்ற அந்த வாழ்வை இந்த நாடகம் எவ்வளவு தூரம் உளரீதியாக இது பாதிப்பை ஏற்படுத்துகின்ற என்பதை இந்த நாடகம் துலாம்பரமாக காட்டியது. எனவே எங்கள் வாழ்வை பிரதிபலிக்கின்ற, எங்கள் வலியை, எங்கள் வேதனையை சொல்லுகின்ற ஒரு நாடகமாக மீதிலும் வாழ்வு அமைந்திருந்தது. தொடர்புபட்ட அனைவருக்குமே நன்றியும் வாழ்த்தும் பாராட்டும். நன்றி 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 நன்றி. தேசியம் வழங்கிய பெருமையம் 2024 நிகழ்விலே 2 நிகழ்வுகள் நடந்தேறி முடிந்திருக்கின்றன. இந்த நிகழ்வை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்ல முடியுமா? பெருமையம் நான் 3rd year இந்த வருஷம் பார்த்தேன். பெருமையம் எனக்கு பிடிச்சிருக்கு. அது கூடுதலாக லோக்கல், அதாவது லோக்கல் ஆர்டிஸ்ட், லோக்கல் சாங்ஸ், இங்கே இருக்கிற கவிஞர்கள் எழுதிய பாடல்களுக்கு இங்கே இருக்கிற இசை அமைப்பாளர்கள் மட்டும் போட்டு இங்கே இருக்கிற கலைஞர்கள் பாடுகின்ற அந்த பாடல்கள். அப்போ அது அதிகம் எங்களோட எங்களோட அந்த இலங்கை சார்ந்த அந்த தேசியம் சார்ந்த அந்த நினைவுகளை கொண்டு வரது ஒரு நாஸ்டால்ஜிக் ஃபீலிங்காக இருக்கு. இந்த வருஷம் நடந்த நாடகம் கூட ஒரு அந்த காணா போனவர்கள் திரும்பி வரும்போது அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த அந்த வலியை காட்டுற ஒரு ட்ராமாவாக இருந்தது. ஸோ அதுவும் மனதை தொடுற மாதிரி அந்த நாடகம் இருந்தது. நடிகர்களும் நல்லா நடித்திருந்தார்கள். இது ஒரு பொதுவாக அந்த இந்திய கலைஞர்கள் போற ஒரு நிகழ்ச்சியில இருந்து இது மாறுபட்ட ஒரு நிகழ்ச்சியாக உள்ளூர் கலைஞர்களுடைய பாடல்கள் மற்ற பழைய புதுவைரத்தினம் நம்மளுடைய பாடல்கள், ஸோ மறைந்து போன பாடலாசிரியருடைய பாடல்கள், இங்கே இருக்கிற கவிஞர்களுடைய பாடல்கள் என்று ஒரு அந்த அந்த ஒரு நாஸ்டால்ஜிக்கான நினைவுகளை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் எல்லாருமே புலம்பெயர்ந்தவர்கள் நினைவுல மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிலும் போர்லேருந்து எஸ்கேப் ஆகி இங்கே ஆரம்ப காலத்தில் வந்தவர்கள்லாம் அந்த நினைவுகளில் மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அந்த நினைவுகளை மீட்ட ஒரு தருணமாக இருந்தது. ஒரு ரிக்வெஸ்ட், ஐ விஷ் மோர் பீப்புள் கம். வந்தவர்கள் காணாத இன்னும் நிறைய பேர் வந்தால் நல்லா இருக்கும். தேசியம் வழங்கிய பெருமையம் 2024 நிகழ்வோடு கலந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த 2 நிகழ்வுகள் நடந்தேறி இருக்கின்றது. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முடியுமா அண்ணா? ஆமாம், முதலில் இசை நிகழ்ச்சியை நான் முழுமையாக பார்க்கவில்லை. இருப்பினும் எங்களுடைய இளைய தலைமுறையினர் தாயகம் சார்ந்த இசையோடு, அதாவது எப்படி மெல்லிசை சார்ந்த அல்லது கர்நாடக இசை சார்ந்த சாயலோடு நடத்திய இசை நிகழ்ச்சி மிகச்சிறப்பு. அதில் குறிப்பாக இளையவர்கள் இசைக்கலையினுடைய பல்வேறு பரிணாமங்களை வெளிப்படுத்தி நிகழ்த்திய ஒரு நிகழ்வு என்ற வகையிலே இது மிகச்சிறப்பாக அமைந்திருந்தது. அடுத்து நாடகம் மீதினிலும் வாழ்வு ஜெயனுடைய நாடகம். என்னை கேட்டால் சொல்லுவேன், ஒரு அற்புதமான படைப்பு. அதாவது ஒரு போருக்கு பின்னால் ஒரு போர் முடிவடைந்து விடலாம், ஆனால் போருக்கு பின்னால் போர் ஏற்படுத்திய வடுக்கள் போரை சந்தித்த தலைமுறை மறையும் வரை நீடிக்கும். அவருடைய உள்ளத்துக்குள்ளே ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த பாதிப்பு நினைவுகளாக உள்ளத்தின் ஆழத்தில் படிந்திருந்து அவ்வப்போது கனவுகளாக வெளிவரும். இதிலே மகன் 25 ஆண்டுகளுக்கு முன் கைதான நிலையில் அவன் இருக்கிறானோ இல்லையோ என்று தெரியாத நிலையிலே ஒரு செய்தியை கேட்கும் தந்தையினுடைய கனவு. செய்தி எப்படி வருகிறது என்றால், சிறையில் இருந்து ஒரு 45 இன்று விடுதலையாகிறார் என்று செய்தி போகிறது.
இவருடைய கனவு நினைவாக விரிகிறது. சிறையில் இருந்து தன்னுடைய மகன் வெளியே வருகிறான் என்ற அந்த கனவு நினைவாகி நாடகமாக விரிகிறது. வருகின்ற ஒரு மகன், அவனுடைய துயரங்கள், அவன் சந்தித்த பேரிடர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவருகிறது. அந்த கனவுக்குள்ளே ஆழ்ந்து அமிழ்ந்து போய் கிடக்கிறார் அந்த தந்தை. அந்த செய்தி முடிவடைகிற போது அந்த கனவும் முடிவடைகிறது, நினைவும் மீண்டும் ஆழம் புதைந்து விடுகிறது. மீண்டும் செய்தி முடிந்த பிறகு மீண்டும் அதே வழியோடு, அதே உளவியல் தருகின்ற ஆறாத மாறாத வழியோடு அவருடைய வாழ்வு தொடர்கிறது. போர் முடிந்து விட்டது. ஆனால் போருக்கு பின்னான இது போன்ற உளவியல் சார்ந்த வழிகளை தீர்க்க வழியில்லை, தீர்க்கவும் முடியாது. அத்தகைய ஒரு செய்தியை இந்த நாடகம், ஒரு ஆழமான உளவியல் உண்மையை ஜேனுடைய இந்த நாடகம் வெளிப்படுத்தி இருக்கிறது. இந்த கனவாக விரிகிற போது அதில் வரக்கூடிய பாத்திரங்கள், அங்கே இடம்பெறுகின்ற உரையாடல்கள், அங்கே அவ்வப்போது வந்து போகின்ற பல்வேறு நுட்பமான வார்த்தை பிரயோகங்கள் எல்லாமே ஒரு போர் சார்ந்த வாழ்வின் பல்வேறு பரிணாமங்களை நமக்கு புரிய வைக்கின்றன. ஆகவே இது ஒரு நல்ல ஒரு நாடகம். நமது தாயகம் சார்ந்த போருக்கு பின்னான வாழ்வியலில் இன்று பொதுவாக நாங்கள் காணக்கூடிய ஒரு ஆழமான உளவியல் சிக்கலை ஜெயகரன் வெளிப்படுத்தி இருக்கின்றார். பங்கு பற்றிய அனைவருக்கும், குறிப்பாக ஆண்டன் பிலிக்ஸ் அற்புதமான நடிப்பு, சுடரன் சொல்ல வேண்டியதில்லை. ஒரு இக்கட்டான நிலையிலேயே மேடைய ஜெயகனுடைய நடிப்பும் எங்களுக்கு தெரியும். மூவருமே சிறப்பாக தீர்ந்தால் அனைவருக்கும் பாராட்டுகள். நன்றி. வணக்கம். இந்த நாடகத்திலே நீங்கள் நடித்திருக்கிறீர்கள், மிக்க நன்றி. நீங்கள் இந்த நாடகம் ஆரம்பத்தில் நீங்கள் பல அந்த பயிற்சிகளில் ஈடுபட்டது, அதுகளுடைய வழிகள், அதுகளுடைய சந்தோஷங்கள், மற்ற இன்றைக்கு நடந்த நிகழ்வில் உங்களோட மனம் என்ன சொல்லுதை பற்றி, இந்த நிகழ்வை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நீங்களோட நடிகர் என்ற முறையிலே இந்த நாடகத்திலே நடித்தபடியாக. நல்ல நாடகம், மீது நிலும் வாழ்வு, அதுவும் ஜெயகரன் எழுதுனா நல்லா தான் இருக்கும். மற்றது அவைகள் செய்யும் பொழுது அந்த உத்திகள் எல்லாம் சரியான முறையில் தான் பார்த்து கூடிய காலம் ப்ராக்டிஸ் எடுத்து செய்கிறது. இதில் என்ன விஷயம்னா, தாப்பன் பாத்திரம் ஒன்று தேவைன்னு சொல்லி இங்கே தேடி தெரிஞ்சுட்டு சொர்ணலிங்கன்னு சொன்னார், இப்படி ஃபீல் செய்யணும். இப்போ நான் இங்கே இல்லை, நான் ட்ரெண்டனில், அதாவது ஸ்காப்ரோவில் இருந்து 150 கிலோமீட்டருக்கு அங்கால இருக்கிறேன். இப்போ நான் சொன்ன வரையலாது, அதெல்லாம் பார்த்து செய்யலாம். நான் சொன்னேன், இல்லை இரவு ஓட்டங்கள் எனக்கு சரி வராது, அது நாங்கள் என்றாலும் வருவோம். ஒரு நாள் நாடகம் அத்தனை பேர் ட்ரெண்டனுக்கு வந்து எங்களோட வீட்டில் பழகி போட்டு வந்ததும் இருக்கு. பிறகு நான் ஜூமில் பழகுவோம், ஒரு கிழமையில 2 நாளைக்கு. பிறகு லீவு கிடைக்கிற நேரத்தில் எப்படி விட்ட ஒரு கிழமை சனிக்கிழமையில இங்கே வந்து நாங்கள் ஒரு 2 முறை பழகி போட்டு போவோம். வந்தால் அதை ஒழுங்கு செய்த வானவிழாக்கள் ஒழுங்கு செய்த வீடு அங்கே தங்கி நின்று சாட்டர்டேயும் செய்து சண்டேயும் செய்து நாங்கள் போன முறை போட்ட நாடகம் நல்ல வெற்றிகரமாக மனசுக்கு திருப்தியாக இருந்தது. அதுக்குள்ள என்னன்னு சொன்னால், இந்த முறை எங்களுக்கு நல்லா தான் இருந்தாண்டு எல்லாரும் சொல்லினா, ஆனால் என்னுடைய கருத்தை நீங்கள் கேட்டீங்க என்னென்றால், இந்த முறை 2 நாளுக்கு முன்னுக்கு நாங்கள் 3 பேராக நடிக்கிறோம். ஒரு பொம்பளை, நான், என்னொரு மகனுக்கு முருகையா. அப்போ அக்காவுக்கு சீரியஸ் வந்து அவள் பிரான்ஸுக்கு போயிட்டான். அப்போ என்ன செய்யலாம் என்றால், ஒரு இப்படியான ஒரு பொன் பாத்திரத்தை போட்டால் இந்த நாடகம் வச்சுக்கொண்டு, இரண்டால் அது போட்டு எடுபட்டது வானவில்லை. அப்போ ஒன்றும் செய்யலாம், நிப்பாட்டவான்னு சொன்னால் லாங்கதாஸ் வந்து சரியான துடிப்போடு ஓடி திரிகிறார். அதில் ஏமாற்றக்கூடாது. பிறகு டக்கண்ட் ஐடியா மாற்றி ஜெயகரன் அவரை தான் அந்த பாத்திரத்துக்கு, ஆம்பளை இருக்குத்தானே பிஎஸ்டபிள்யூ, அப்போ அவரை ஆம்பளைக்கு போடுவோம்ட்டு போட்டு நாங்கள். ஆனால் இன்றைக்கு சரியான சினோ, அதில் ஆட்கள் கொஞ்சம் க்ரௌட் குறைவு. ஆனாலும் நாங்கள் அதை வெற்றிகரமாகத்தான் நன்றாக செய்து முடிச்சிருக்கிறோம். நானும் பார்த்த முறையில் நன்றாக இருந்தது. மக்கள் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும், ஆனால் உங்களுடைய இவ்வளவு காலம் பழகி, அதுதானே உங்களுக்கு மக்கள் தானே முக்கியம். ஆமாம், அதைத்தானே உங்களுக்கு இன்னும் ஒரு என்றாலும் நல்ல திறமாக இருந்தது. உங்களுக்கு மிகவும் நன்றி அண்ணா. என்றால் நீண்ட காலங்களாக நாடகம் இல்லாமல் போகும். ஆமாம்.
அப்போ நாங்கள்லாம் திரும்பியும் இந்த நாடகங்களை கொண்டு வர வேண்டி கிடக்கு. அதுக்காகத்தான் சொர்ணலிங்கனியோ ஜெயகரனோ ஆக்கள் எல்லாரும் இல்லை நாங்கள் நாடகத்தை நடிக்க, என்னடா இப்போ இந்த காலத்தில் எல்லாம் சினிமாவுக்குள்ள போய் கொண்டிருக்கிறோம். அப்போ நாடகத்தை நடிக்கணும்ட்டு இல்லை, இந்த நாடகத்தை சரியான முறையில் நாங்கள் நடாத்துவோம்ட்டு நாங்கள் வெற்றி கண்டிருக்கிறோம். இதை விட நீங்கள் எவ்வளோ தூரத்திலிருந்து வந்து இதை செய்திருக்கிறீர்கள். அதை விட இந்த முதல் நிகழ்ச்சி பார்த்திருப்பீங்களோ தெரியவில்லை. முதல் நிகழ்ச்சி எப்படி இருந்தது? பாடல் அருமையான பாடல். என்னத்துக்கண்டா என்ன பொறுத்தளவில் நான் வானொலியிலும் அடிக்கடி சொல்லுவேன், முதல் இடம் எங்கட கலைக்குத்தான் நாங்கள் முதலிடம் கொடுப்போம். அதே மாதிரி இதில் நல்லா பிடிச்சதுன்னு சொன்னால் எங்களுடைய பாடல்கள், எங்களுடைய ஈழத்து எழுத்தாளர்கள், எங்களுடைய ஈழத்து பாடகர்கள். இப்போ நாங்கள் இந்தியன் பாடகர்கள் கூப்பிட்ட உடனே எக்கச்சக்கமாக ஆக்கள் எல்லாரும் வருகிறோம். ஆனால் இது ஆக்கள் வந்துனமோ வர இல்லையோ அற்புதமாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 2-3 4 வாத்தியங்களோட அழகாக பெண் பிள்ளைகள் ஓகன் வாய்ச்சது, ஃப்ளூட் வாய்ச்சது சூப்பராக இருந்தது. என்னென்றால் இன்னும் கொஞ்சம் பாடலை பாடியிருந்தால் கேட்டுக்கொண்டிருக்கலாம் என்று
வணக்கம். தேசியம் நடத்திய பெருமயம் 2024 நிகழ்வை பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். இந்த நிகழ்வை நீங்கள் மட்டும் பார்வையிடாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இதே நேரத்திலே இந்த நிகழ்வை நீங்கள் தடயத்தார் முகநூல் வழியாகவும் தடயத்தார் யூடியூப் வழியாகவும் பார்க்க முடியும் என்பதையும் கூறிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை இந்த நிகழ்வை ஒருங்கமைத்து ஒழுங்குபடுத்திய எங்களுடைய தேசியம் முதல்வர் லங்கதாஸ் பத்மநாதன் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட அனைத்து கலைஞர்களுக்கும் இந்த நிகழ்விலே பங்கு பெற்றிய அனைவர்களுக்கும் எங்களுக்காக இந்த நிகழ்வுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்ட எழுத்தாளர்கள், கவிஞர்கள், சமூக செயற்பாட்டாளர்களுக்கும் எங்களுடைய அன்பையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒருமுறை தடயத்தாரின் நம்மவர் நிகழ்வோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.